இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பொடி தான் செய்ய போகிறோம் சரிங்களா? நம்ம கருவேப்பிலை பொடியில எப்படி செய்யலான்னா, நமக்கு வேஸ்ட்டா போன கருவேப்பிலைய தூக்கி போடாம, அத தனியா எடுத்து வச்சுக்கோங்க. கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா காரத்துக்கு ஏத்த மாரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கருவேப்பிலைய வந்துட்டு அதே பேன்ல கொஞ்சம் லைட்டா ஸ்லிம்லயே வதக்கிக்கோங்க. இது வதக்குன பிளான்லயே சரிங்களா? வதக்குன பிறகு கையில நொறுங்கி பார்த்தா, நல்லா பொடியா நொறுங்கணும். நொறுங்கிச்சுன்னா கருவேப்பிலை நல்லா அரைக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் மிக்ஸி எடுத்துக்கோங்க. மிக்ஸியில வந்துட்டு கருவேப்பிலை, அந்த கடலைப்பருப்பு, உளுந்து, காஞ்ச மிளகா போட்டிருந்தோம் இல்லையா? அது, கொஞ்சம் கல்லுப்பு, பெருங்காயத்தூள் ஜீரணத்துக்காக போடுறது. போட்டு நல்லா பொடியா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சுட்டு இத வந்துட்டு நம்ப இட்லி, தோசைக்கோ இல்ல சாப்பாடுக்கு நெய் ஊத்தி பெசஞ்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை பொடி தான் செய்ய போறோம் சரிங்களா? நம்ம கருவேப்பிலை பொடியில எப்படி செய்யலான்னா, நமக்கு வேஸ்ட்டா போன கருவேப்பிலைய தூக்கி போடாம, அத